வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து டோஃபு எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோஃபுனா பன்னீர் கட்டிகள். இதை வந்து நம்ம எப்படி சமையலில் சேர்த்துக்கிறது, எப்படி குக் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். இன்றைக்கி டோஃபு வந்து ரெடிமேட் பேக்கெட்டாக கிடைக்கிது. இந்த மாதிரி கடையில் ரெடிமேட் பேக்கெட் வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நல்லா ஆயிலை. இதில் வந்து நம்ம டோஃபுவை வைக்க போகிறோம். அதாவது இந்த பாலாடை கட்டிகள், அதாவது டோஃபுவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நம்ம இதை வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி மேலே வந்து கேரட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கேரட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம், கேபேஜு, என்னென்ன வெஜிடபிள்ஸ் உண்டோ, தக்காளி, வெங்காயம் எது வேணாலும் போட்டு நம்ம மேலே போட்டு அது மேலே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படியே வந்து பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி போட்டு அது மேலே சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி போட்டுட்டு அது மேலே டோஃபு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக செம்ம சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் கூடயும் நீங்கள் சேர்க்கலாம்.